ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிரெடிட் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான ஷிஃப்ட் 2 அனாலிசிஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சேவ் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்காக ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி ஷிஃப்ட் 1 வீடியோ கொடுத்தாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட் 3 வீடியோ இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே அப்லோட் பண்ணிடுவேன். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை எல்லா ஷிஃப்ட்லையும் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. உங்களுடைய கிராமர் நாலேஜை பொறுத்து உங்களுடைய அட்டெம்ப்ட் 2லேருந்து 5 மார்க் வரை எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஷிஃப்ட்லையும் ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன டாபிக் நீங்களாம் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கலாம். இங்கேயே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 9 மார்க் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், பேரா ஜம்பிள் அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அங்கே அரௌண்டு 9 கொஷினில் நீங்கள் ஒரு மினிமம் 6 கொஷின்ஸ் ஆச்சு, 6 மார்க் ஆச்சு ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேயே 15 மார்க் ஸ்கோர் அட்டெம்ப்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஆர்சி ஒரு ஆர்சி தான் கேட்டிருந்தாங்க இந்த ஷிஃப்ட்டில். 9 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா கூட மினிமம் நீங்கள் 20 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். 9 கொஸ்டினில் 5 அக்யூரேட்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட 20 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். மீதி இந்த கிராமர் பார்ட், இந்த ரிமைனிங் டாபிக்ஸ், இந்த வேர்டு யூசேஜ் இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி அரௌண்ட் ஒரு 25 கிட்ட அட்டம் இருந்தாலும் 20+ அட்டம் நீங்கள் எடுத்திருந்தால் இந்த ஷிஃப்ட்டில் இங்கிலீஷில் சேஃபான ஸ்கோர். ஓகேங்களா? ஆப்டிடியூடு செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு டிஐ இருக்கு இல்லைங்களா? 2 செட்டு டிஐ, ஒரு கேஸ்லெட், ஒரு கன்வென்ஷனல் பேப்பராக இருந்திருக்கு. அண்டு சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரியஸ்லேருந்து நீங்கள் 9 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்டு நம்பர் சீரியஸில் ஒரு 4 மார்க், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 4 மார்க், இந்த டிஐ 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, டேபிள் டிஐ, அங்கே ஒரு 4 மார்க், பார் கிராஃபில் 6 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் கூட அங்கே ஒரு 5 மார்க், அரௌண்ட் இங்கே உங்களுக்கு 17 மார்க் வித்தவுட் அர்த்தமெட்டிக் இல்லாமையே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அர்த்தமெட்டிக்கில் நீங்கள் சூஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும், இல்லை கேஸ்லெட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுருந்தாலும், கேஸ்லெட்டில் ஒரு 3 மார்க் வந்திருக்கும், இல்லைனா அர்த்தமெட்டிக்கில் ஒரு 3 மார்க் வந்திருக்கும். ஸோ அரௌண்ட் 17 மார்க் ப்ளஸ் மினிமம் ஒரு அர்த்தமெட்டிக் போட்டால் கூட மினிமம் ஒரு 19 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஓரளவுக்கு நல்லா நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 23 வரை போயிருக்கும். இந்த அர்த்தமெட்டிக் சம் போட்டு 2-3 கேஸ்லெட்டு போட்டு அர்த்தமெட்டிக் 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் கூட 18 to 23 அட்டெம்ப்ட் இருந்தால் ஷிஃப்ட் 2ல் குவான்டிட்டி ஆப்டிடியூட் சப்ஜெக்டில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் பார்ட் இன்னும் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த கோர் சப்ஜெக்டில் லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் மற்ற ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு மாட்ரேட்டாக இருந்துச்சு. அதை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இந்த ஷிஃப்ட்டு கொஞ்சம் ஈஸி டு மாட்ரேட்டாக இருந்திருக்கு. அதை விட கொஞ்சம் அட்டன் கூட இருக்குது. அதை எப்படி அட்டன் பண்ணியிருக்கான்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இன்இக்வாலிட்டி, ஓகேங்களா, டைரக்ஷன், அப்புறம் இந்த நம்பர் சீக்வென்ஸ். ஸோ இங்கேயே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, ப்ளஸ் பிளட் ரிலேஷன் 1 மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேகமாக இன்புட் அவுட்புட் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா அரௌண்ட் 11 to 12 கொஸ்டின்ஸ் இங்கேயே பசில் இல்லாமையே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அட்டெம்ப்ட் ஆர்டர், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட்டை கிராக் பண்ணியிருக்கணும். இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 4, 5, ஒரு 12 கொஸ்டின். இந்த பேர் டெஸ்ட்டோட 13 கொஸ்டின். அந்த 13 கொஸ்டினில் 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் போனால் கூட மினிமம் 12 மார்க் நீங்கள் இங்கே செக்யூர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பஸ்ஸில் இந்த மந்த் பேஸ்டு பஸ்ஸில் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருந்தால் 5 மார்க் ஷூர் ஷார்ட்டாக அடிச்சிருக்கலாம். இந்த 2 டிஏயில் அன்னோன் லீனியர் நீங்கள் நல்லா அப்ரோச் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்டாக இருந்தால் அதை அட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லை அது வராதுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துனா கூட ஸ்கொயர் செட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கலாம். டபுள் வேரியபிள் இன்சைட் அவுட் சைட் ஸ்கொயர் செட்டிங். ஓகேங்களா? ஸோ இது 2த்தில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மினிமம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு 17 ஆயிருக்கும் அட்டெம்ப்ட். 17 ப்ளஸ்ஸு இந்த 2த்தில் ஏதாச்சும் ஒன்றுனா கூட 5 இல்லை 4, 22 மினிமம் கேரண்டி ஆகிருக்கும். ஓகேங்களா? இல்லை சார், நான் இந்த எக்ஸ்ட்ரா பஸ்ஸில் அட்டன் பண்ண விரும்பலை, எனக்கு டைம் இல்லை, நம்ம லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி டைம் இல்லாதவங்க இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கை அட்டன் பண்ணிடலாம். அப்போ உங்களோட அக்யூரேசி அடி வாங்கியிருக்கும். கிரிட்டிக்கல் ரீசனிங் 3 போட்டால் 3மே ரைட் ஆகுமானா ஆகாது. ஒரு 2 கொஸ்டின் தான் ரைட் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ 17 ஒரு 2 19. அப்போ உங்களுடைய குட் அட்டெம்ப்ட் ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை ஒரு 19, 20 அந்த மாதிரி இருந்தால் நல்ல அட்டெம்ப்ட். இந்த 2 பஸ்ஸில் தான் விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பஸ்ஸில் 2மே நான் விட்டுட்டா மீதி எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கணும். இல்லை நான் அந்த பஸ்ஸில் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க கிரிட்டிக்கல் ரீசனிங் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி சுற்றி பழிச்சு பார்த்தாலும் மினிமம் நீங்கள் 20 மார்க் செக்யூர் பண்ணுற மாதிரி தான் பேப்பர் இருந்திருக்கு இந்த ரீசனிங் எபிலிட்டியில். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் டைம் கன்சூமிங்காக இருந்ததுனால அவங்க ஒரு 18 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருந்தாலே நல்ல அட்டம். 18 கீழே தான் சொல்லியிருப்பாங்க குட் அட்டம். நான் வீடியோ ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ 20 ஓகேங்களா? 20லேருந்து உங்களுக்கு ஒரு 24 பாசிபிள். ஏன்னா இந்த ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணால் இந்த 2 பஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்று ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது 2யுமே அட்டன் பண்ணிட்டு கிரிட்டிக்கல் லிஸ்னிங்கை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு 5 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு அடி வாங்கும் நல்லா எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணால். இல்லை எனக்கு கொஞ்சம் எங்கேயாச்சும் சொதப்பிட்டானா கூட நீங்கள் ஒரு 20 மார்க் செக்யூர் பண்ணியிருக்கலாம் ரீசனிங் எபிலிட்டியில். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 to 14 ஓகேங்களா? ஒரு 12 to 14 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு டீசெண்டான அட்டெம்ப்ட். இதெல்லாம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டிசம்பர், பிப்ரவரியில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிசம்பர், பிப்ரவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்டு டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ஹெல்த் கேரை பற்றி கேட்டிருக்காங்க. அண்டு பேண்டமிக் இருக்கு இல்லையா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அண்டு லெட்டர் ரைட்டிங்கில் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை போய் பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அண்டு ஒரு எலக்ட்ரிக் போர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லெட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரிகார்டிங் மெஷின் ப்ராப்ளம். நம்ம மோட்டர் பம்பு கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் போர்டுக்கு சொல்லி அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் லெட்டர் தான் 2மே இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் பொறுத்தவரை ஹெல்த் கேர் சர்வீஸை பற்றியும் அதோட குவாலிட்டி குவான்டிட்டியை பேண்டமிக் அப்புறம் எப்படி இருக்குது இதை பற்றி நம்ம கண்டிப்பாக எஸ்ஏ டைப் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டைப்பிங் ஸ்பீடு இருந்தால். ஓகே, நம்மளுடைய குட் அட்டெம்ப்ட்டுக்கு போயிடலாம். குட் அட்டெம்ப்ட் பொறுத்தவரை இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எவ்வளோ சேஃப் அப்படின்னா 72லேருந்து 86 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா சேஃப். அதாவது நல்ல அக்யூரேசி ரேட்டில் 72லேருந்து சான்சஸ் இருக்குது. எனக்கு பார்சியல் அக்யூரேசி தான் சார் இருக்குன்னா அப் டு 86 வரை அட்டன் பண்ணியிருக்கலாம். பார்சியல் அக்யூரேசியோட குட் அட்டெம்ப்டோட 72 அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா இதோடு சேர்ந்து உங்களுடைய எஸ்ஏ அண்டு லெட்டர் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதோடைய குவாலிட்டியை பொறுத்து உங்களுடைய, அதாவது குவாலிட்டி மீன்ஸ் நீங்கள் எரர் இல்லாமல் டைப் பண்ணியிருக்கணும். அண்டு கண்டெக்ஸ்ட் ரிலவென்ட் டு தி டாப்பிக்காக இருந்துச்சுன்னா டீசெண்டான ஸ்கோர் எஸ்ஏ ரைட்டிங்கில் எடுப்பீங்க. மினிமம் 72 அட்டெம்ப்ட், ஓரளவுக்கு டீசெண்டான அக்யூரேசி ப்ளஸ் எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங் டீசெண்டாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஷிஃப்ட் 2வை பொறுத்தவரை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிஜிடிபிஎஃப் உடைய எக்ஸாம் அனாலிசிஸ் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மினிமம் அட்டெம்ப்ட், குறைஞ்சது இவ்வளோ அட்டெம்ப்ட் இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் அந்தளவுக்கு பண்ணியிருந்தால் தான் பெஸ்ட்டு. அப்படி பண்ணலைன்னா நீங்கள் ஏன் பண்ணல அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெகட்டிவ் மார்க் இல்லாதனால நிறைய பேர் மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருந்தாலும் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற போது அக்யூரேட்டாக எவ்வளோ பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த பட்சத்தில் 72 மார்க் நீங்கள் எடுத்திருந்தா 72 கொஸ்டின் அக்யூரேட்டாக அட்டன் பண்ணி ப்ளஸ் எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங் டீசெண்டாக பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு சேஃப். இன்டர்வியூக்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குது சார் இதை விட அப்படின்னாக்கல நீங்களும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. பட் இது வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அக்யூரேட்டாக இருக்கணும். அக்யூரேட்டாக போடாமல் நான் இவ்வளோ அட்டன் பண்ணிட்டேன், நான் எனக்கு கிளியர் ஆகலைன்னா வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ அட்டெம்ப்ட் அக்யூரேட்டாக இருந்து ப்ளஸ் நார்மலைசேஷன், எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த அட்டெம்ப்ட்டை சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.